இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு. நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல் ராஜ். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இறை ஆசிரை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நம் ஆண்டவர் இயேசுவும் சீடர்களும் கெனசரேத்து பகுதிக்கு செல்லுகிறார்கள். அங்கே நோயாளிகளை குணப்படுத்துகிறார்கள். 3 காரியங்கள் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நாம் இயேசுவை கண்டுகொள்ள வேண்டும், அவரை அணுகிச் செல்ல வேண்டும், அவரை நாம் தொட வேண்டும். கெனசரேத்து மக்கள் படகை விட்டு இறங்கிய இயேசுவை நம்பி அவர் யார் என்பதை சரியாக கண்டுகொண்டார்கள். எசாயா புத்தகம் 55வது அதிகாரம் 6வது வசனத்துல நம்ம வாசிக்கலாம், ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள், அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். கெனசரேத்து பகுதி ஒதுக்குப்புறமாய் இருந்தாலும் தங்களுடைய பகுதிக்கு ஆண்டவர் வந்திருக்கிறார் என்பதை அவர்கள் கண்டுகொண்டார்கள். இரண்டாவதாக, அந்த ஊரில் இருந்த எல்லா நோயாளிகளையும் ஆண்டவரின் அண்டையில் ஒன்று சேர்க்கிறார்கள், கட்டிலோடு தூக்கி வருகிறார்கள். மூன்றாவதாக, அவரை தொடும்படியாக அனுமதிக்கிறார்கள். இயேசுவும் அனுமதி கொடுக்கிறார். உடனடியாக நோய்கள் அவர்களை விட்டு நீங்கி விடுகின்றன. அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை நாம் காண முயற்சி செய்ய வேண்டும். அவர் நமக்குள்ளாய் இருக்கிறார், அவர் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவரை கண்டுகொள்வதற்கு எத்தனை வாய்ப்புகள் நமக்கு கொடுக்கப்படுகின்றன. திரு அவையினுடைய போதனைகள் வழியாக, இறை வார்த்தை பகிர்வின் மூலமாக, திரு அவை சொல்லிக் கொடுக்கிற மறைக்கல்வியின் வழியாக, நற்கருணை பக்தியின் வழியாக, குடும்ப ஜபத்தின் வழியாக, தனிப்பட்ட ஜபத்தின் வழியாக, அன்பிற்குரியவர்களை ஆண்டவரை நாம் காண ஆண்டவர் அநேக வாய்ப்புகளை நமக்கு தந்திருக்கின்றார். இந்த வாய்ப்புகள் எல்லாம் ஆண்டவரை அணுகிச் செல்லுவதற்கு உதவியாக இருக்கின்றன. ஆண்டவரிடமிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு உதவியாக இருக்கின்றன. யோவான் நற்செய்தி 14:14 நம்ம வாசிக்கலாம், நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மார்க்கு நற்செய்தி 9வது அதிகாரம் 23வது வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், நம்புகிறவனுக்கு எல்லாம் கைகூடும். அன்பானவர்களே, இந்த கெனசரேத்து மக்கள் இயேசுவை கண்டுகொண்டார்கள், இயேசுவுக்கு அருகில் சென்றார்கள், அவரை தொட்டார்கள், நலம் பெற்றார்கள். இன்றைக்கு நற்கருணையில நாம் இயேசுவை தொடுகிறோம். அவர் நம்மோடு இணைந்திருக்கிறார். நாம் நம்பினால், அந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செயல்படும்படியாய் அனுமதித்தால் நிச்சயம் நாம் நலம் பெறுவோம். வெறும் உடல் சுகம் மட்டும் அல்ல, நோய் நொடியிலிருந்து மட்டும் விடுதலை அல்ல, மாறாக நம்முடைய வாழ்க்கையில் எதுவெல்லாம் நடக்காது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமோ அவைகளையும் ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராக இருப்பார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, திருமகன் இயேசுவின் இறை மனித பிறப்பின் வழியாக, அவரது மரணத்தின் வழியாக, உயிர்ப்பின் வழியாக எங்களுக்கு மீட்பை தந்த இறைவா, உம்மை நாங்கள் சரியாக கண்டுகொள்ள, உம்மிடம் அணுகி வர, உம்மிடமிருந்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் விடுதலையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வாய்ப்புகளை நாங்கள் சரியாக பயன்படுத்த செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் தந்தையே, ஆமேன்.